நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து வெளிவந்த ஜெய்பீம் திரைப்படம் 2021 வெளிவந்தது. ஏறத்தாழ 5 வருடம் நிறைவுற்ற தருணத்திலும் கூட அவர் ஜெய்பீமுக்கு பின்பாக நடித்த எந்த ஒரு படமும் பெரிதளவுல ஒரு வருமானத்தை ஈட்டலை. குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க அவருடைய படம் கங்குவெல்லாம் ஃப்ளாப்பாகவே ஆயிடுச்சு. எதற்கும் துணிந்தவன் பெரிதளவுல பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டது. ஒரு சில படங்களில் அந்த போட்ட பணத்தை விட ஒரு பர்சன்டேஜ் தான் எடுத்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் பெரிதளவில் இயக்குநர்கள் யாருமே சூர்யா அவர்களை முன்வைத்து படம் எடுக்க முன் வரவில்லை. அதற்கான காரணம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை மறுத்தோ திணித்தோ பலர் பல குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தாலும் கூட உண்மையான குற்றச்சாட்டு ஒரு மாபெரும் சமுதாயம், பெரும்பான்மை சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளில் நடிக்க ஒப்புக்கொண்டு நடித்ததின் விளைவாக பெருமளவுல திரையரங்கல்ல சூர்யா அவர்களுடைய திரைப்படத்தை எடுக்கவே கிடையாது. அப்படியே எடுத்தாலும் கூட அந்த படங்கள் பெருமளவுல பார்வையாளர்கள் மத்தியில கொண்டு போய் சேரல. இதற்கு காரணம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும், நாமளும் சொல்லிட்டோம். இப்ப ஒரு மறு வச்சுக்கிட்டு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல கருப்பு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய நடிகரா சூர்யா அவர்கள் வெளிவரார். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அந்த படம் திரையிடுவதற்கான சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நாம பெருசா தேவையற்ற அதர்மமற்ற விமர்சனத்தை முன்வைக்க போறது கிடையாது. வழக்கம் போல் சொல்வதுதான், நம் இனத்தை சார்ந்தவர்கள், நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த படத்தையும் புறக்கணிப்போம். வேற எதுவும் நம்ம பேச வேணாம், வேற எதுவும் சொல்ல வேணாம். நம்முடைய எதிர்ப்பை நாம புறக்கணிதலின் வாயிலாக தெரிவிப்போம். ஒரு பெரும்பான்மை சமூகத்தை இழிவுபடுத்திய காட்சிகள் நடித்துவிட்டு இதுவரை வருத்தம் தெரிவிக்காத அந்த நடிகரினுடைய திரைப்படம் இனி வரக்கூடிய காலங்களிலே தமிழ்நாட்டில் மற்றவங்க கொண்டாடுங்க தான் பண்ணுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். இனத்தின் எதிர்ப்பு ஒரு மிகப்பெரிய நடிகரின் அஸ்தமனமாக இருக்க வேண்டும்.